ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கருத்து சொல்லலான்னுட்டு. ஏன்னா எனக்கு இன்றைக்கி தோணுச்சு, அதனால் சொல்லலான்னுட்டேன். என்னென்னா, சப்போஸ் உங்கள் பசங்கள்லாம் ஃபாரினில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தமிழ் பேசுகிறவங்களாக இருந்தால் அந்த பசங்க வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அங்கே கம்ப்ளீட்டாக எல்லாம். அதுக்காக நீங்கள் தமிழில் பேசாமல் இருக்கக்கூடாது. தமிழில் தான் அந்த பேரம்பேத்திங்களோட பேசணும். அங்கே போய் 6 மாதம் இருந்தீங்கனாலும் தமிழில் தான் பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து கற்றுக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கிறேன் ஸ்டேட்ஸ்க்கு. என் பேரன் வந்து இப்போ வந்து எங்கள் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு. அதனால் நான் வந்து தெலுங்கில் தான் பேசுவேன் வீட்டில். பேரனோட தெலுங்கில் பேசி அவன் நல்லா தெலுங்கு ஃப்ளூயண்ட்டாக அடிக்கிறான். அவனுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. இனிமேல் மறக்க மாட்டான். தெலுங்கு அவங்க பேசலைன்னா கூட வீட்டில் நம்மக்கிட்ட பேசுகிறப்ப கம்யூனிகேட் பண்ணுவான். அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க தாத்தா இருக்கிறாரு, பேசுகிறாரு. அதனால தெலுங்கு பேசிகிட்ருக்குறோம். பட் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, லாங்குவேஜை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. அம்மா அப்பா 2 பேருமே தமிழ்லேயே பேசுவாங்க. தமிழில் பேசாமல் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. அதனால் பசங்க வந்து பேசவே மாட்டாங்க. இங்கே வந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு அனாமிக்கா மாதிரி இருப்பாங்க. இங்கே அவங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத நாட்டில் வந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டா, நம்ம கல்ச்சரை சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரப்போ 2 மாதம் இருந்தாங்களோ 3 மாதம் இருந்தாங்களோ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். அதனால் தயவு செய்து எல்லோரும் இதை பார்த்துட்டு அவங்கவுங்க லாங்குவேஜ் என்னவோ, இப்போ நான் தெலுங்குனா தெலுங்கு பேசுகிறேன். தமிழில் என் பேரன் வந்து தமிழும் பேசுவான், தெலுங்கும் பேசுவான். ஏன்னா தமிழ் வந்து இங்கே வரப்போ வேலைக்காரங்களோட இவங்களோட எல்லாம் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடலாம் தமிழில் தான் பேசுவான். ஸோ தமிழும் அவனுக்கு தெரியுது, தெலுங்கு தெரியுது, இங்கிலீஷும் தெரியுதுன்னா 3 லாங்குவேஜ் அவன் கற்றுக்குறான். அதே மாதிரி தான் இருக்கணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற பிராமின் பசங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஏன்னா அவங்க அது வந்து பர்டிகுலராக வச்சிட்ருக்குறாங்க. அதனால் அவங்க வந்து தமிழ் கண்டிப்பாக பேசுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அங்கே இப்போ ஃபாரினில் போய் எல்லோரும் அவங்க வந்து அந்த இது வந்து அவங்க விட்டு கொடுக்குறதே இல்லை. பேரண்ட்ஸும் சரி, அவங்களும் சரி விட்டு கொடுக்குறதே இல்லை. ஆனால் நம்ம பசங்க வந்து தமிழ் பேசுகிற பசங்க அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க இங்கிலீஷ்லேயே பேசிட்டு பசங்களுக்கு லாங்குவேஜே சொல்லிக் கொடுக்காம போயிடுறாங்க. அதனால் தயவு செய்து பேரண்ட்ஸு வீட்டில் இருக்கிறப்போ நம்ம என்ன லாங்குவேஜோ, தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, ஹிந்தினா ஹிந்தி, பெங்காலினா பெங்காலி பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வரும். அங்கே பாருங்கள் நிறைய குஜராத்திஸ் இருப்பாங்க. ஆனால் குஜராத்தியில் தான் பேசுகிறாங்க. இது வரைக்கும் அவங்க 4-5 தலைமுறையாக இருக்கிறாங்க அமெரிக்காவில். இருந்தாலும் குஜராத்தியில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துட்றாங்க. தயவுசெய்து இதை பார்த்துட்டு எல்லோரும் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிறவங்களும், யூகேயில் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கவுங்க லாங்குவேஜை பேரண்ட்ஸு குழந்தைங்களோட பேசுங்க, பழகுங்க. தேங்க்யூ.